3 நியூஸுங்க. 3 முக்கியமான நியூஸு. 3 வித்தியாசமான கண்ட்ரீஸ் கிட்டேருந்து இந்தியாவுக்கு ஒரே நேரத்தில வந்து சேர்ந்திருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து உண்மையிலேயே சொல்றேன் உங்களுக்கு வந்து முடியிறப்போ, என்னடா இது ஒரு சினிமாவ விட பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிற லெவலுக்கு வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் வந்திருக்குது. ஐ அம் நாட் எக்ஸாகரேட்டிங். உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு சீக்ரெட்டான லெட்டர் வந்திருக்குது. அண்ட் இந்த நாடு வந்து நம்மளுக்கு என்ன திடீர்னு உரிமை கொண்டாடுறாங்க, உறவு கொண்டாடுறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லப்பான்னு சொல்லி ஷாக் ஆகுற மாதிரி ஒரு நாடு வந்து நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன லெட்டர்? இந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய வாங்குறதுனால தான் இந்தியா மேல டாக்ஸ் ஏத்துறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா? நம்ம ஊரு திருப்பூர்ல இருந்து குஜராத்ல இருக்கிற சூரட் வரைக்கும் வந்து மக்கள் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ட்ரம்போட ஈகோனால. இப்போ அவங்க கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டெப் அதிகமா போய் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போருக்கு காரணமே இந்தியா தான். பாஸ் எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே போர்டா அவர் என்ன சொல்றாரு? உலகத்துக்கு வந்து அமெரிக்கா சொல்றது கொஞ்சம் சத்தமா கேட்கும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன்ல லட்சக்கணக்கான மக்கள சாகடிக்கிறதுக்கு காரணமே இந்தியா தான். இந்தியா தான் ரஷ்யாவுக்கு காசு குடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே போர்டா போட்டு அதை இன்னும் பெருசாக்கி இருக்காரு. இட் இஸ் இந்தியாஸ் வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விச் இஸ் a வெரி பிக் ஸ்டேட்மெண்ட். அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ வந்து கேஸ்லைட் பண்ணிட்டுருக்கிறது அமெரிக்கான்னு இப்போ தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதாவது அமெரிக்காவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்தியா மேல பழிய போடுறது. இந்தியா பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்குது? வாங்க கண்ணா, செப்டம்பர் மாசம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான எண்ணெய வந்து நாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா விட்டுருந்தேன்னா நானே அந்த எண்ணெய வாங்குறத நிறுத்தியிருப்பேன். தேவையில்லாம வம்பிழுத்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தேவையில்லாம நீ வம்பிழுக்கிறன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் அவன்கிட்ட இன்னும் எண்ணெய வாங்குறேன். நீ எவ்வளோ தான் போவேன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அப்சல்யூட் ஆப்போசிட் சைட் ஆஃப் அமெரிக்கா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும் நீங்க ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பயங்கர எக்ஸைட்டடா 10 நிமிஷத்துல டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரியல் டைம்ல கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனால், இன்னைக்கு காலையில விடிஞ்சுதான் நாளைக்கு எல்லா நியூஸ்லயும் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கே முந்தின நாளே எனக்கு வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு இமிடியேட்டா தெரியணும்னு நினைச்சீங்கனால் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சேர்ந்துட்டீங்களா எம்ஜி ஸ்குவாட்ல? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயத்திலேருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். இந்த போர் விஷயத்திலேருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். அப்போனா தான் அடுத்தடுத்து ஆர்கானிக்கா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். முதல்ல என்ன சொன்னாங்க? அமெரிக்கா இருந்துகிட்டு இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால தான் நாங்க வந்து இந்தியா மேல டாக்ஸ் போடுறோம். அப்போனா தான் புட்டின் பேச வருவாரு. இல்லன்னா புட்டின் பேச வரமாட்டாரு. பேசிக்கா அமெரிக்காவோட லாஜிக் என்ன? ரஷ்யா ஒரு போரை நடத்திட்டு இருக்குது. ரஷ்யா இவ்வளோ பெரிய போரை நடத்துறதுக்கு காரணம் யாரு? ரஷ்யா கிட்டேருந்து இன்னமும் பெட்ரோல் வாங்குறவங்க. ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வாங்குறது யாரு? இந்தியாவும் சைனாவும். அப்போ இந்தியாவை நான் வந்து டாக்ஸ் போட்டு மிரட்டினேன்னா ரஷ்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியால. அப்போ இந்தியாக்காக புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாருன்னு சொல்லி முதல்ல ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னது சக்சஸ்ஃபுல்லா நடக்கவும் செஞ்சுச்சு. புட்டின் வந்து 3-4 வருஷமா எவன் கூப்பிட்டும் வராத புட்டின் வந்து இந்தியா மேல டாக்ஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்தியா மேல டாக்ஸ் 3 நாளுக்கு முன்னாடி தான் லைவ் ஆச்சு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பை மீட் பண்ணிட்டும் திரும்பி வந்துட்டார். அப்போ அந்த டாக்ஸை கம்மியாக்கணும்ல, கம்மியாக்கல. நாங்கள் போர் நிறுத்துற வரைக்கும் இந்த டாக்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரே போட்டாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? ஓகே, போர் நடக்கிற வரைக்கும் நீ டாக்ஸ் போடுவியாப்பா? சரி, ஃபைன். இப்போ இந்த போருக்கும் எங்களுக்கும் என்னதான் சம்பந்தம்? சைனாலாம் டாக்ஸ் போட மாட்டேங்கிற, ஏன் இந்தியா மேல மட்டும் போடுற? ஏன்னா சைனா தான் நம்மளோட அதிகமா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. யூரோப் ஃபுல்லா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா மேல மட்டும் ஏன்பா டாக்ஸ் போடுற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பதில் என்ன தெரியுமா வந்திருக்குது? பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவர் ட்ரம்போட அட்வைசர். ஓகேவா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரும்புள்ளி. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒயிட் ஹவுஸ் முன்னாடி நின்று பேசுறப்போ தலைவன் சொல்றாரு, இந்தியா வந்து ரஷ்யாவோட போரை ஃபண்டு பண்ணுதுன்னு மட்டும் சொன்னது இல்லாம இது இந்தியாஸ் போர், இது இந்தியாவோட வார் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்தியா தான் இந்த போருக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போகிற பழிய தூக்கி நம்ம கை மேல ரத்தத்தை படிய வைக்க பார்க்குறாரு. நம்மளை விட ரஷ்யாவுக்கு அதிகமாக காசை கொடுத்து அதிகமான பொருளை வாங்கிட்டு இருக்கிறது யூரோப், கூடவே இருக்கிற யூரோப். நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது சைனா, நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது ஆல் ஆஃப் யூரோப். இன்னும் அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குளோபல் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. வேற வழியே இல்லை. ரஷ்யா கிட்ட இருக்கிற பொருளை ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவை வந்து இவ்வளவு நெகட்டிவா காமிச்சு வேர்ல்டு ஸ்டேஜ்ல வந்து இந்தியாவை தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன? நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரியலன்னு சொல்ல முடியாது, தெரியும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஈகோ.
ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் பஞ்சாயத்தை வந்து முடிச்சு வச்சது ட்ரம்ப்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறாரு. இந்தியா வந்து போடா ஒத்துக்க முடியாதுரா அப்படிங்குது. ட்ரம்ப்னால தாங்க முடியல, டாக்ஸை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கு பிடிச்ச காரியத்தை எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அவங்களோட அட்வைசர் வந்து என்ன சொல்றாரு, இந்தியா தான் இந்த போரை நடத்துறது, இது இந்தியாவோட போர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். நம்ம சேனல் வந்து இந்த கண்டனம் அப்படின்னு கண்டம் பண்ண மாட்டோம். பட் இது அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொய்யா நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் வந்து இந்தியாவை ஒரு தப்பான நாடுன்னும், இந்தியா வந்து சுயலாபத்துக்காக நம்ம 1-2 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, காசை கம்மியாகிறதுக்கு மக்களை கொல்லுவோங்கிற ஒரு இமேஜை வந்து அமெரிக்கா பொய்யா கேவலமாக கிரியேட் பண்ணுறாங்கல்ல. இந்தியா என்ன தெரியுமா பண்ணுது, டேய் நான் பண்ணலன்ட்டேன். இன்ஃபேக்ட் இந்தியா வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் தெரியும், நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருந்தோம் இந்தியா வந்து ஆயில் வாங்குறத கம்மியாக்கிடுச்சு. நம்மளோட நேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கும்ல, லைக் இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான், இவங்கெல்லாம் வந்து அவங்க ஆயில் வாங்குறது ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க. அம்பானி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தார், வேறு யாருமே பெருசாக வாங்குறதே கிடையாது. ரொம்ப கம்மியாக்கியாச்சு, 0 ஆக்கியாச்சு. அது ட்ரம்ப் சொல்கிறதுக்காகலாம் இல்லை, உண்மையிலே அதில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை. ரஷ்யாவிலேருந்து வர்றதும் சவுதி அரேபியாவிலேருந்து வர்றதும் ஒரே விலையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வாங்குறத கம்மியாக்கிட்டோம். இப்போ ட்ரம்ப் நம்மளை இவ்வளோ ஃப்ரேம் பண்ணி பொய் பேசி நம்மளை இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் தப்பாக காமிக்கிறதுல காண்டாகிற இந்தியா என்ன யோசிக்குதுனால், செப்டம்பரில் மறுபடியும் அதிகமாக வாங்குங்கடா, இந்த ஆள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இந்த ஆள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள், இந்த கண்ட்ரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட ஆயில் வாங்குறத கம்மியாக்கணும். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஆயில் வாங்குறத கம்மியாக்கணும். நம்ம இந்த சேனல்லே பேசியிருக்கோம். 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து ஆயில் வாங்குறத கம்மியாக்கி இருக்குதுன்னு நானே சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்தியா காண்டாயிடுச்சு. இந்தியா இருந்துக்கிட்டு மறுபடியும் எண்ணெயை வாங்கு, அதிகமாக வாங்கு. அட்லீஸ்ட் ட்ரம்ப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலையாவது கம்மியாக வச்சுப்போம். இவங்களுக்காக நம்ம பார்த்தியா பெட்ரோல் டீசல் விலை சாதாரண இந்தியன்ஸ் பாதிக்கப்படணும். நாங்கள் மறுபடியும் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுக்கு ஸ்கெட்சை இந்தியா போட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இட்ஸ் அ பிக் 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 நியூஸ். ஓகேவா? ரஷ்யாவும் இந்தியாவும் ஜாயிண்ட்டாக அமெரிக்கா வந்து எது வந்து நடக்கவே கூடாது, நடக்கிறது எங்களுக்கு பிரச்சனை, உங்களால தான் போர்லாம் நடக்குதுன்னு சொல்லி பொய்யா ஃப்ரேம் பண்ணிருந்தாங்களோ, இந்தியா இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் அமெரிக்கா கிட்ட ஒரு கையை கொடுத்துச்சு. பரவாயில்லப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், நீ ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன்னு. அமெரிக்கா மறுபடியும் முரண்டு பிடிக்கிறப்போ இந்தியா இருந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட நீ வாப்பா, நீ என்கிட்ட ஆயில கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஈவன் பிகர் than both the things I said before. ஓகேவா? இது வரைக்கும் நான் பேசின 2 விஷயத்தை விட இது மூணாவது மிகப்பெரிய விஷயம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்தியாவுக்கு வந்து சீக்ரெட் லெட்டர். இந்தியாவுக்கு யார் மதன சீக்ரெட் லெட்டர் போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட நெய்பர் தான். இமீடியட்டாக நம்ம பாகிஸ்தான் தான் யோசிப்போம். கிடையாது. நம்மளுக்கு சீக்ரெட் லெட்டர் போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். ஓகேவா? அவர் வந்து ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கார். இப்போ அவர் என்ன ஃபார்மில் இருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து டிப்ளமசிங்கிற பேரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டே இருக்காரு. ட்ரம்ப் வந்து பகைக்காத ஆளே கிடையாது. இப்போ ட்ரம்ப்பை நம்பி ஒருத்தன் கூட கிடையாது. ட்ரம்ப் வந்து நம்பி யூரோப்பே வந்து ட்ரம்ப் மகாராஜா அப்படின்னு சொன்னால் யூரோப்பை வந்து நீ இந்த காசை கொடு, நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்குறாரு, ஏன் வெப்பனை வாங்குன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து முழுக்க செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு இருக்காரு. எந்த நாட்டுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. சுற்றி இருக்கிற நாடுகள் வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப்புக்கு நம்பி இருக்கணும். யூரோப்பில் என்னன்னாலும் சைனா பக்கம் வரமாட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் ட்ரம்ப் கிட்ட இருக்கணுங்கிறதுனால இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சைனாவோட ஹெட் வந்து சைனா வந்து ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க. இந்த அஃபண்ட் ஆகிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு லெட்டரை இந்தியா அனுப்பிச்சிருக்காங்க. சைனா ஹஸ் சென்ட் அஸ் அ லெட்டர். நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி அவங்களுக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களுக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்குது. இந்த சீக்ரெட் லெட்டர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் பிபிசியாக இருக்கட்டும், அல் ஜசீராவாக இருக்கட்டும், ரெயூட்டர்ஸாக இருக்கட்டும், த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெட்டரில் என்ன இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. பட் அதில் என்ன இருக்குங்கிறத வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வாண்ட்ஸ் இந்தியா டு பி க்ளோசர் இன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சைனா. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 கால்வான் வேலி பிரச்சனை வந்துச்சு. சைனாவும் இந்தியாவும் எல்லையில் நம்மளோட 2 ராணுவ வீரர்களும் வந்து மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. லிட்டரலாக இறந்தெல்லாம் போனாங்க. ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுலேருந்து தான் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணது, சைனீஸ் ஆப்பெல்லாம் பேன், கேம் ஸ்கேனர் வரைக்கும் பேன் பண்ணி விட்டாங்க. எல்லாத்தையும் பேன் பண்ணி அப்புறம் வந்து சைனாவில் இருக்கிறவங்க யாரும் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வீசாவில் வரக்கூட முடியாது. டூரிஸ்ட் வீசாவை பேன் பண்ணி விட்டோம். இந்தியா ரொம்ப காண்டாயிடுச்சு சைனா மேலே. ஓகேவா? 5 வருஷமாக நம்ம அந்த காண்டில் இருந்தோம். நம்ம 5 வருஷம் நம்ம டீம் அமெரிக்காங்க, ப்ராப்பர் டீம் அமெரிக்கா. நம்ம யூஎஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். முன்னாடி இருந்த ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ஜோ பைடனாக இருக்கட்டும், இப்போ மறுபடியும் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இந்தியா வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஓகேப்பா சூப்பர், நம்ம ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஆனால் நம்ம டீம் அமெரிக்கான ஒரு டெசிஷன் எடுத்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப்பே வந்து நம்மளை வந்து கட்டப்பா வேலையை பார்க்குறப்போ இந்தியாவுக்கு வந்து சைனா மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஹேண்டை நீட்டுது. இந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இஸ் நாட் பப்ளிஷ்ட் பட்
வாட் இட் இஸ் சப்போஸ் டு பி இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் மறுபடியும் அமெரிக்கா இல்லாமல் இந்தியா இருக்க போகிறதில்ல. இந்தியா வந்து அமெரிக்கா இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியாது. இன்னமும் நான் சொல்கிறேன்ல, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட்டு, நம்ம ஊரில் இருக்கிற சென்னையில் அந்த ஓஎம்ஆரில் போனீங்கன்னா இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும், ஹைதராபாத்தில் இருக்கிற ஐடி கம்பெனி, பெங்களூர், பூனே, டெல்லி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், கொச்சி, எல்லா இருக்கிற ஐடி கம்பெனியும் வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. இதுதான் யதார்த்தம். அங்கே வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டிங்கனாலும் 5ல் 4 பேர் வந்து அமெரிக்கன் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இப்போ இப்படி இருக்கிறப்ப இந்தியா வந்து ஃபுல்லாக அமெரிக்காவை விட்டுட்டும் போக முடியாது. ஆனால் அமெரிக்காவை நம்பக்கூடாதுங்கிறத இந்தியா கற்றுக்குச்சு. அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிற நம்ம நெய்பர் வந்து சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவை ஏதோ ஒரு டீல் சைன் பண்ணுவீங்கப்பா, இது எப்போவுமே இப்படி இருக்க போகிறதில்ல, நீங்கள் ஏதோ ஒரு டீல் சைன் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த டீலை நீங்கள் சைன் பண்ணுறப்போ சைனாவை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அமெரிக்கா உங்களை விட்டு போனாலும் போவானே தவிர, இந்தியாவும் சைனாவும் நெய்பர்ஸ், நம்ம பக்கத்து ஊர் வீட்டுக்காரங்க, அடுத்தடுத்த வீடு. நம்ம இவ்வளோ நாள் இவங்களால பிரிஞ்சிருந்துக்கிட்டோம், மறுபடியும் இவங்களை பார்த்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். நம்ம ஒன்று சேர்ந்தோன்னா நம்ம நல்லா வளரலாம், நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். சைனா ஒரு பெரிய எக்கானமி, உலகத்திலே 2வது அதிகமான பாப்புலேஷன் அவங்க கிட்ட இருக்குது, உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்குது. எந்த கண்ட்ரியோட ஹெட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்று சைனீஸாக இருக்கான், இல்லை இந்தியனாக இருக்கான். வேர்ல்டில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இந்தியன்ஸ் இல்லை சைனீஸோட ஆதிக்கம் தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டரோட கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் கோயிங் சாஃப்டர் ஆன் சைனா. நான் சொன்னேன் 5 வருஷமா டூரிஸ்ட் விசா கூட கொடுக்காம இருந்தோன்னு இப்போ டூரிஸ்ட் விசா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். விசா இந்தியன்ஸ்க்கு, சைனீஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு டூரிஸ்ட் விசா நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சைனாவை வந்து நம்ம இன்னும் பெட்டராக ட்ரீட் பண்ணணும். நம்ம எஃப்டிஐ சைனாக்காரங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது டேரெக்டாக. இப்போ நம்ம அதுக்கும் கேட் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. போகிற போக்கில் மேபி டிக்டாக்கை கூட நம்ம திருப்பி கொண்டு வர விடலாம். மேபி, எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் மேபி. அது நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அறிகுறிகள்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. சைனாவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிஒய்டி கார்லேருந்து ஜயோமி கார் வரைக்கும் இந்தியாவில் டேக்ஸ் இல்லாமல் கம்மியான டேக்ஸில் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊர் மஹிந்திரா டாட்டா வந்து சைனாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியாவும் சைனாவும் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத வந்து 100% முடிவு பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக இருக்கிற எல்லா அஃபீஷியல்ஸும் இந்தியாவும் சைனாவும் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அண்ட் இது சைனா வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, சைனா வந்து குளோபலாக அடுத்த யுகத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி அவங்க பல வேலையை பார்த்துட்டு இருந்தாலும், அமெரிக்கா வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி இருக்குல்ல, இந்தியாவை வந்து சைனா என்றைக்குமே வந்து ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறப்போலாம் இந்தியா ஃப்ரெண்ட் ஆகலை. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய எல்லை பிரச்சனை இருக்குது. அவங்களும் நம்மளை வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம டீம் அமெரிக்காவை தான் இருந்தோம். ரீசன்ட் டைம்ஸில் தேங்க்ஸ் டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை, நம்ம சைனா கூட ஃப்ரெண்ட் ஆகி தான் ஆகணும். அப்போ அந்த கால்வானில் நடந்த பார்டர் பிரச்சனை அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் காலத்தோட கட்டாயம் நம்ம சைனாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் லெட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெய்ட்டியான டைட்டில் தான், பட் இட்ஸ் அ சீக்ரெட் லெட்டர், உள்ள கண்டென்ட் நம்மளுக்கு தெரியாது, இதுவாக இருக்கும் தான் யூகிக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் சைனா வந்து நம்ம கூட ஒரு ஹெல்பிங் ஹேண்டை நீட்டுறாங்க. அமெரிக்கா நம்ம நீட்டுற கையை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, உதறிட்டு இருக்காங்க. நம்ம காட்டனை டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்கோம். அகைன் சொல்கிறேன், நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், காட்டன் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆயில் வாங்குறத கம்மியாக்கியிருக்கோம். எல்லாமே பண்ணாலும் ட்ரம்ப் பர்சனல் ஈகோவில் இந்தியாவோட இருக்கிற 20-30 வருஷ ரிலேஷன்ஷிப்பை பகச்சிக்கிட்டு இருக்காரு, உடச்சிட்டு இருக்காரு. அட் திஸ் பாயிண்ட் ஒரு காமன் இந்தியன் சிட்டிசனா இல்லை வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களா, நீங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்க இன்னும் மோர் இம்பார்ட்டண்ட்டான ஒப்பீனியன், ஏன்னா நீங்கள் வந்து குளோபல் பாலிடிக்ஸை இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. உங்களுக்கு பர்சனலாக இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலமையில நம்ம 2 பேர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க ட்ரை பண்ணுவோம். அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஆனால் சைனா நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் புதுசு நம்மளுக்கு, 5 வருஷமாக இல்லாத ரிலேஷன்ஷிப். இந்தியா வந்து ஒருவேளை ஒரு டீமை சூஸ் பண்ணணும்னால், வேறு வழியே இல்லை, சூஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குதுனால், டீம் அமெரிக்காவா டீம் சைனாவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிறத பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது. இமீடியட்டாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பற்றி மட்டும் யோசிப்பீங்க. நோ, இதில் சைனா நம்ம கூட ஒரு போரே நடத்தி இருக்குது. நம்ம கூட சண்டை போட்ட ஒரு நாடு. அமெரிக்கா நம்ம கூட சண்டை போடாத ஒரு நாடு. ஆனால் அமெரிக்கா நம்ம மேலே இன்றைக்கி டேக்ஸை போட்டுட்ருக்காங்க. ஆனால் சைனா நம்ம கிட்ட அவ்வளோ அக்கறமா இல்லை. இன்ஃபேக்ட் சைனா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, கொஞ்சம் லாஜிக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ரொம்ப டஃப்பான டெசிஷனுங்க இந்தியாவுக்கு. நீங்கள் சைனாவை நம்பி டீம் சைனாவாக இருக்கலாம்னு சொல்லுவீங்களா, இல்லை டீம் அமெரிக்காவாக இருக்கலாம்னு சொல்லுவீங்களா? என்னோட பர்சனல் கருத்துங்கிறது, 2 பேரையும் பெருசாக நம்ப தேவையில்லை. 2 பேரும் ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் ஸ்வீட்டையும் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது இன்றைக்கி சைனா அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். லாஜிக்கலான சண்டை வந்து ரொம்ப சிம்பிள். இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தான். என்னாலும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பிடிக்காது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பிடிக்காதுங்கிறது ஒரு லாஜிக்கலான சண்டை. அதில் வந்து நம்ம ஏமாற தேவையே இல்லை. மீதி இருக்கிற எவன் ஃப்ரெண்டு எவன் எதிரின்னு நம்மளுக்கு தெரியாமல் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரஜினி வந்து கூலி படத்தில், கூலி ஆடியோ லான்ச்சில் வந்து சத்யராஜை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அதை மூஞ்சிக்கு முன்னாடி அவன் சொல்கிறாங்கல்ல, எனக்கு தெரியும் இவங்களை நம்பலாம் அப்படின்னு. பாகிஸ்தான் நம்ம நம்பலாம், என்னானாலும் பாகிஸ்தான் நம்ம எதிரின்னு. இந்த சைடு சைனா, இந்த சைடு அமெரிக்கா, இதில் யாரை நம்பலான்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம யார் பக்கம்? டீம் சைனாவா
டீம் அமெரிக்காவா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் நீங்க வந்து பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, Instagramல வந்து மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நீங்க வேற ஏதாவது இடத்துல LinkedInலயோ, Twitterலயோ எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஈஸியா அங்க வந்துரும். யூ கேன் ஃபாலோ மீ தேர் அண்ட் யூ கேன் டெல் மீ வாட் யூ வாண்ட் மீ டு டாக் நெக்ஸ்ட். See you. Until then, subscribe, join MG Squad. Let's talk again tomorrow. Cheers, MGs. Good night.